ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது யுவர் சிடெக்ஸ் கேமர். நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்டில் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ண வரோம்னா, மைண்ட் கிராஃப்டில் பேசிக்காக எப்படி சர்வே பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கிறோம். இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு அதில் போய் இருக்க எல்லாத்தையும் ஆட்டையே பண்ணணும். அது நமக்கு பிடிச்சிருந்தா அதிலே இருந்துக்கலாம். அப்படி பிடிக்கலன்னா வேற ஒரு வில்லேஜை தேடி போக வேண்டியது தான். நம்ம வில்லேஜை தேடி பயணம் போக போகிறோம். சரி, நம்ம அங்கேயும் இங்கேயும் பார்க்காம வில்லேஜுக்கு போகலாங்கிறேன். முதலாக ஏதாவது பண்ணுவோம். கைக்கு வரதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்கேன். சரி, ரைட்டு. இங்கே பார்த்தா வில்லேஜு. சரி, அங்கே பேர் வந்துட்டு ஒரு பயணத்தை இறங்கியாச்சு. சடுகுடுன்னு ஓடுறோம். அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க சார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு யாருக்காவது அனுப்பி விட்ருங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா. முதல்ல இந்த இடத்துக்கு போகிறோம். எனக்கு இந்த இடமே பார்த்தாலே பிடிக்கல. நான் இந்த இடத்துல இருக்க போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஹேபயா, அது வேறு இங்கே உள்ள ஃபார்மிங் ஏதோ ஒன்று, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம உள்ளே போய் இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வேறு மிச்சம் எல்லாத்தையும் பண்ணுவோம். பெரிய போதரெல்லாம் இல்லை, சின்னதாக தான் பெருசாக இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ள செஸ்ட் இருக்கும். வீட்டு கதவையும் திறக்க முடியல. திறந்தாச்சு. இன்னும் என்னது இருக்குது? ஆப்பிள், ஷேடில், ஹார்ஸ் ஆர்மரு, கோல்டு, லெகின்ஸு, செருப்பு, பிக்கேக்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, போதும். நமக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சா இங்கேயே தங்கிடுவேன். ஆனால் எனக்கு இந்த இடமே பிடிக்கலை. இல்லை பாருங்கள், மேலே லைட்டாக கீழே வந்து செத்து போயிடும். அந்த மாதிரி நம்ம ஒரு 2.5 HP வந்து ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி டைமில் கீழே வந்துட்டோன்னா அந்த எனங்கெல்லாம் எப்படியாவது நான் போடுறதுலேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ஏபியை கண்டுபிடிச்சி நம்ம அதை வெட்டி கொண்டு வச்சு ஏபியை ஃபஸ்ட்டு எடுப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கேன். ஏபி என்ன இருக்குது கீழே பார்த்தா, கீழே ஃபார்மர் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டுருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியதை வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ப்ளோர் தான். சுற்றி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம இங்கே இருக்க வில்லேஜரை அடுத்த வில்லேஜுக்கு கொண்டு போய் அங்கே ப்ரீடிங் ஃபார்ம் கட்டலாம். ஏன்னா அங்கே உள்ள வில்லேஜரை ஒன்று கொண்டாண்டான் அப்படி. சரி, நம்ம இங்கே இருக்க ஃபார்மை வச்சுட்டு நம்ம நாசடிக்கலான்ட்டு வந்துட்டேன். நாசடினாலும் நமக்கு யூஸ் ஆகும். அடுத்துங்க ரைட்டு. நீ பொட்டேட்டோ சா 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 எடுத்துட்டான். பாய் இருக்கு. சரி, எடுத்தாச்சு. ஐயா எடுத்துட்டான். சரி, நமக்கு வந்து சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இருக்க குட்ஸ் எல்லாம் லைட்டாக கலெக்ட் பண்ணிட்டு மைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். வேறு வழி இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம மைனிங்க்கு ஸ்டோன் தான் முக்கியம். எல்லாத்தையும் எடுத்து பறக்கி வச்சுட்ருக்கான். நம்ம இங்கே இருந்தாலும் வளர்ந்தோடனே தூக்கி ஆட்டையை போட்டோம். ஏதோ வச்சுருக்கான். 20 இடம் கொடுத்தா ஒரு எமர்டு. நம்மகிட்ட இப்போ 20க்கெல்லாம் பஞ்சம். சரி, போயிட்டு வரேன். டாட்டா. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்க ஹேவ் எடுக்க போகிறேன். திறப்போம். திறக்க மாட்டேங்கி திறந்தாச்சு. கொஞ்சம் இங்கே நாய்ஸாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். நான் எனக்கு தனியான ரூமெல்லாம் கிடையாது. நான் ஹால் இல்லாட்டி வெளியே இருந்தால் பேசுவேன். நம்ம இருக்க எல்லா ஹேவையும் எடுத்துக்குவோம். சரி, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எனக்கு ஒரு இது தெரியுது. ஹேபே வச்சுட்டு நம்ம தண்ணியில் போட்டால் ஹேபே எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அது வந்துட்டு கேள்வி யூடியூபர்ஸ் தெரிஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் நான் நம்ப மாட்டேன். இப்போ நான் அது நம்பிக்கையாக பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டில் இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும் இது இப்படி பண்ணால் வரும்னு. சரி, எனக்கு தெரியாது. அதான் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நடுவில் ஒன்று வச்சுட்டேன். சைடில் இருக்க பிளாக்கை வெட்டி போ.
சரி வச்சா வெட்டியாச்சு. நடுவில் வைக்கேன். ஆமாம் உரியுது. இது உரியுதா இல்லாட்டி அங்கே வச்ச உடனே போகுதான்னு தெரில. சரி இது என்ன ஆகுது கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுப்போம். சரி டட்டை வச்சு இருக்கிற இடத்த அப்படியே பூட்டி விட்ருவோம், இதை திறந்து விட்ருவோம். சரி நம்ம வேலை இப்போ முடிஞ்சு. நான் வந்துட்டு எதையும் கட் பண்ண போகிறது இல்லை. கட் பண்ணுறது நம்ம மரம் வெட்டுறது அந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். மிச்சம் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டில் போட்டுடலான்னு தான் இருக்கேன். இவன் என் கண்டே பட்டுருக்கான், இவனை கொல்லாமல் விட மாட்டேன். ஸ்பீடாக ஓட்டலாம் முடியல, ஏன்னு பார்த்தா சாப்பாடு குறவாக இருக்குது. சரி ப்ரெட்டு கையில் இருக்குது, தின்ட்டு வந்துட்டு கீழே இறங்கிறதுக்கு பார்க்கேன், கீழே இறங்க முடியல. சரி ப்ரெட்டு தின்னுவோம், பொட்டேட்டோ ப்ரெட்டு. சரி தின்னாச்சு, ஓடுவோம் ஓட்டம். மெதுவாகவே ஓடும், ஏன்னா ஸ்பீடாக ஓட்டால் திரும்பியும் இது குறைஞ்சிரும். பார்த்தா இது லைப்ரரி போல, நான் பெரிய வீடுன்னு நினச்சேன். லைப்ரரி சரி பெருசாக இருந்துச்சு லைப்ரரி. கொஞ்சம் கோல்டு, அதனால் பாதி டைமில் இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் போகிறதுக்குலாம் நான் இப்போ மரம் வெட்டலான்னு இருக்கேன். மரம் வெட்டிட்டு ஃபஸ்ட் டே எப்படியாவது முடிச்சிடுவோம். உள்ளே இருக்க பெட் எடுத்துப்போம், நமக்கு தேவைப்படும். சரி இவன் எதாவது ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இவன் அவன் தான். சரி வேணாம், சரி அடுத்து ஓடுவோம். நாங்கள் ஃபர்னஸ் நம்ம தேவைப்படும், அந்த ஃபர்னஸ் எடுத்துப்போம். பிக்கேக்ஸ் இதாக இருக்குது. நான் வந்துட்டு அயன் இருக்குதுன்ட்டு அயனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம வுட்டு உடஞ்சோடனே அயன் எடுப்போம் அப்படின்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு இது இங்கே இருக்க எல்லா ஸ்மூத் ஸ்டோன் ஏதோ ஒன்று அதை எடுத்துப்போம், ஃப்யூச்சரில் தேவைப்படும். நான் எதுக்கு இது தேவைப்படாமல் இருக்கேன்னா எனக்கே தெரியாது. நைட்டாக போகிற மாதிரியே இருக்குது, ஜன்னலில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. நைட் ஆகுதான்னு தெரில. ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துப்போம். நான் அந்த பிரிக்ஸ் பிளாகலாம் ஏதோ ஒன்று அதை எடுக்கலான்னு நினச்சேன். ஆமாம் நைட் ஆகுது, இங்கே தூங்கிடும், வெளியே தூங்குவோம், உள்ளெல்லாம் தூங்கண்ணா. ஏன் வெளியே துள்ள கூட முடியல, துள்ள தெரில. ஹுய் ஹுய் வச்சாச்சு. ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்த டே 2. வெல்கம் டு டே 2. நம்ம இதில் எல்லா இதையும் உச்சி எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருந்தோம். வெட்டிட்டு வச்சு ஸ்லாப்லிங்கெல்லாம் ஸ்லாப்லிங் ஸ்டிக்கெல்லாம் கீழே விழுந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். கைஸ் நாளையிலேருந்து இனி வர வீடியோவில் வந்து நம்ம தம்பி வந்து கேட்டு வாய்ஸ் ஓவர், சும்மா கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாதிரி வருவான். சரி பார்த்தேன், கொஞ்சம் இருந்துச்சு, வெட்டி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கில் அது வெள்ளை கலர் மரத்தை வெட்டினான்னு சொல்லிட்டு போனேன். வெள்ளை கலர் தான் இருக்குது, பெருசாக தான் இருக்குது, வெட்டுவோம். சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைஸ் இப்போ தான் முறையாக வீடியோ போடுறதுனால எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது, மன்னிச்சிடுங்க. ஆனால் மைன்கிராஃப்ட் பற்றி எனக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் ஒன்றும் இல்லை. நான் பாட்டு, சின்ன பையன், அட்டை பாட்டு, நூபு. நானே இந்த உங்களுக்கு தெரியும் ஜில்சான் தெரியும்னு நினைக்கிறேன். ஜில்சான் வேறு வில்சான் இருந்து விசார்ட் கிராஃப்ட் ஆமாம், அவரை பார்த்து தான் கொஞ்சம் கற்றுக்குவேன். ஆனால் மை இன்ஸ்பிரேஷன் ஜில்சான். நான் இப்போ இதுக்கு இதில் உள்ளது எடுக்கணும்னா நம்ம இங்கே ஃபார்மருக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது இது இருக்கனால, அதுக்காண்டி தான் எடுக்கேன். துள்ளிட்டோமோ, சரி விடுங்க.
இந்த கீழே உள்ள லீஃப் லிட்டர் ஏதோ ஒன்று அதை மாதிரி ரெண்டாவது நமக்கு தேவைப்படும் போய் எடுப்போம். வந்து முதல் நம்மகிட்ட இருக்க ஃபார்னஸை தள்ளி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமே மாடு அந்த ப்ரெட்டு சாப்பிட்ட போய் ஒரு இடம், அந்த இடத்துல போய் நம்ம ஃபார்னஸ் போட்டுருவோம். மைன் பண்ண போகிறோம். இந்த அதே இடத்துல தான் கீழே மாடெலாம் இருக்குது. இங்கே தான் மைனிங்னா ஸ்டோன் மைனிங் தான். பெரிய மைனிங்கும் இல்லை, நமக்கு ஸ்டோன் நிறைய தேவைனால ஸ்டோனை மைன் பண்ணுறோம். மைன் பண்ணி ஸ்டோன் டூல்ஸ் பிக்கெக்ஸும் ஆக்ஸும் செஞ்சுக்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம இங்கே ஒரு ஃபர்னஸ் வச்சுருவோம். ஃபர்னஸ் இந்த இருக்குது ரைட்டாக வைக்க முடியல. வந்துச்சு. வச்சாச்சு. இப்போ உள்ள பொட்டேட்டோ நல்லா இருக்குது. வச்சாச்சு. லீஃப் லிட்டர் அது 12 தான் இருக்குது. பார்த்தீங்களா, குறவாக தான் இருக்குது. நம்ம இது ஃபுல்லாக வர வரைக்கும் பேக்காக வர வரைக்கும் உள்ள போய் திரும்ப தோண்டுவோம். ஒன்று மட்டும் எடுத்து தின்னுவோம். வேணாம் இரண்டாவது இன்னும் சரி. நம்ம லீஃப் லிட்டர்ஸ் அதை எடுத்து வந்துடும். இதே 2 வேலையாக பண்ணியேன்னு கேட்டேன்னா, நம்ம முதல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சதுனால தான் சொல்லி. ஏன்னா இதை நான் ஃபஸ்ட்டே எடுக்கணும்னு பிளான்லாம் போடல. அது பார்த்தோன்னா லீஃப் லிட்டர் வச்சு குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லீஃப் லிட்டர் எடுக்க போகிறேன். சக் இதுக்கு லீஃப் லிட்டர் எல்லாத்தையும் எடுத்து இருக்கிறதெல்லாம் இல்லை. லீஃப் லிட்டர் கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஒரு 2 ஸ்டாக் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஸ்டாக். ஆமாம், 2 ஸ்டாக் தேவைப்படும். ஒரு ஸ்டாக் வந்துட்டு சரி 2 ஸ்டாக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம். கொஞ்சம் ஒரு ஸ்டாக்குன்னு எடுத்துப்போமா? சரி, ஒரு ஸ்டாக் வந்துட்டு சாப்பாடு இல்லை போல் பசிக்கு. ஆமாம், உடம்பு இல்லையே. நான் ஓடுறதே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இல்லை வேறு நான் இடத்த வேறு மறந்துட்டு போயிட்டேன். ஃபஸ்ட் இந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டு இடம் இது இல்லை. இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு நம்ம அங்கே போய் வீடியோஸாக கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் அந்த இடம். வந்துட்டோம். சரி, லீஃப் லிட்டர் அதை எடுத்து போடு உள்ள. ரைட். உள்ள வில்லேஜர் இருக்கும். பொட்டேட்டோ தின்னுக்கும். ஒரு 3 இடம் தின்னா கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். உள்ள போய் தோண்டிட்டு வரும். தோண்டமா நம்ம கொஞ்சம் பெருசு இதான உடனே லீஃபுங்கிற மாதிரி வில்லேஜ் ட்ரேடிங் ஹாலெல்லாம் செய்வோம். அதுக்கு கொஞ்சம் இது போகணும். எனக்கு இந்த வில்லேஜ் பிடிக்கலை. அடுத்த வில்லேஜுக்கு போகணும். ஆனால் அடுத்த வில்லேஜ் போகும்போது தான் ஒரு பெரிய காமெடியே இருக்குது. அது அப்போ பாருங்கள். இவனை சொல்லலை. நான் இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். திரும்பி சொல்கிறேன். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் சொல்லுங்கள். ஒரு 50 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டுனா நான் 1 vlog போடலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கேம் பிளே பிடிச்சிருக்குன்னா ரெட் கலர் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எத்தனை பேருக்கு நம்ம கேம் பிளே பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். அப்படி பார்த்தா இருட்டாகிற மாதிரியே இருக்குது. ஆமாம், இருட்டாகுது. சரி, பெட்டை போட்டு படுத்துருவோம். சரி, ஒரு சைட் மட்டும் வெட்டிடுவோம் இருட்டாகுதுக்குள்ளே. இந்த பிக்கெக்ஸ் வரைகிற வரைக்கும் வெட்டுவோம். அப்புறம் வேணாம், அப்புறம் போய் படுத்து தூங்கிடுவோம். ரொம்ப இருட்டாகிட்டு
சரி முடிஞ்சு பிக்காக்ஸ் முடிஞ்சு பிக்காக்ஸ் வாலி முடிஞ்சு அடுத்து தூங்கிடுவோம். வச்சிரு போய் வச்சு தூங்கிடும். சரி டே 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது டே 3 தான். சரி நிறைய பொட்டேட்டோலாம் குக் ஆகிட்டு லிட்டர் லீஃபா ஏதோ ஒன்று லீஃப் லிட்டர். சரி நமக்கு இது தேவை கிராஃப்டிங் டேபிள். இவ்வளோ நேரம் ஆகி நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்யவே இல்லை. செய்வோம் கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள் ரெசிபி ஒன்றுமே இல்லை. இந்த 4 தான் போட்டால் போதும் கிராஃப்டிங் டேபிள் வந்துடும். 4 ரைட் வந்துட்டா. இனி நம்ம கிராஃப்டிங் டேபிளில் இந்த சைடில் போட்டாச்சு. இனி நமக்கு தேவை விளையாடலாம். பிக்காக்ஸும் இது ஆக்ஸ் எடுத்தாச்சு போதும். வெட்டிடும். சரி நான் அந்த போட் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கேன். போட் எனக்கு ரெசிபியும் தெரியாது, எப்படி பண்ணுறோன்னு தெரியாது. என்னது பார்க்க காப்பர் மாதிரியே இருக்குது. காப்பர் தான். சரி காப்பர் தேவைப்படும். சரி எடுத்துப்போம். வீடியோ 16 நிமிஷம் போகுது. சரி இல்லை டார்ச் காப்பர் எடுத்துப்போம். 16 நிமிஷம் போகுது. இந்த வீடியோ எப்படியும் 1/2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரமும் நான் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்காண்டியே ஒரு லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் படிக்கிற பையன் இருந்தாலும் வீடியோ போட்டு ஒரு இது எப்படி சொல்ல ஒரு கண்டென்ட்டுக்காண்டி வீடியோ போடுறேன்னு நினச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கிற பையன்டா படிடா அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க யாரும். சரி கொஞ்சம் எடுத்துட்டோம். நமக்கு இது போதுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு டார்ச் எடுத்துமோ சச்சக். சரி நான் இந்த இடத்த விட்டு போக போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க அயன் கிழமை போட்டுருவோம். அயன் கிழமை அதுக்கு முன்னாடி காணும்ப்பா. சரி நம்ம அடுத்து என்ன கேப்பில் போடலான்னு சொல்லுங்கள். கிராணி போடலாம்னா கிராணி போடலாம். நம்ம கிராணி விளையாடுவோம். ஈவல்டன் போடுவோம். ஆனால் ஈவல்டன் போட்டால் அந்த ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு. அது முன்னாடியோட ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ ஹேங் ஆன மாதிரி இது புது ஃபோனாக இருந்தாலும் நல்ல ஃபோன் சொல்ல முடியாது. ஃபோன் நேம் வந்துட்டு விவோ Y29 5G. இந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான், ஆனால் நல்ல ஃபோன் இல்லை. ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே போடணுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக போடுறேன். ஆனால் பார்க்குறவங்க பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள். நம்ம கேம் ப்ளே அந்த அளவுக்குலாம் இருக்காது. நம்ம அயன் கிழமை தேடி ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அயன் கிழமை வந்த பாடு இல்லை. தேடுற டைமில் இருக்க மாட்டான், தேடாத டைமில் இருப்பான். சுற்றி ஒரே இடத்துக்கு வரோம். எங்கே இருக்கானே தெரியல கைஸ். அண்ணா நிற்கான். அவனை இந்த ஊரை பார்த்துக்கிட்ட சொன்னால் அவன் எங்கே போய் நிற்கான்னு பாருங்க. ஒரு அடி அடிச்சுட்டு ஓடிடுவோம். கலவர ஐயோ அடிச்சிட்டான். பாதி ஹெல்த்து போயிட்டு, பாதி இல்லை 3 ஹெல்த்து போயிட்டு இங்கே போடுவோம். எடுத்து இன்றைக்கி போட்டால் அடிவாங்கன்னு நினைக்கேன். ஒரு ஹெல்த்து ஒரே ஏற்றுவோமா அடியான். சரி அடிச்சிட்டான். நான் தெரியாமல் அடித்தேன்னு நினச்சிங்களோ? நான் தெரிஞ்சே தான் அடித்தேன். ஈவினிங் டைலாக் பேசி பண்ணி நேரம் இல்லை, பின்னாடி துரத்திட்டு தான் வாரான். சரி இப்போ போட்டுருவோம். எனக்கு பயம் இல்லை, அதனால தான் நான் இப்படி கரெக்டாக ஓடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பயம் இருக்காது. 1 அடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கம்ப்ளீட் அடிக்க நினைக்கிறேன். அடிக்க முடியல. 15 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 ஏம்மா
30 கிட்ட அடித்தாதாங்க சாவறான் பாட்டு போய. சரி அயன் நம்ம கிடச்சிட்டு இவனை போட்டுடலாம் மட்டம். போய் பிளாக்கில் எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். சரி நம்ம பாட்டு சேடில் இருந்துச்சு, நம்மளோட குதிரையை கண்டுபிடிச்சி போயிடலாம். இங்கே ஃபுல் ஆகிட்டு போல். ஆமாம் ஃபுல் ஆகிட்டு. எதை கீழே போடணும் தெரியல. சரி நம்ம 2 பேண்ட்டை எடுத்து போட்டுப்போம் நம்மக்கிட்ட. 1 2 போட்டாச்சு வந்துட்டு. அதையும் நம்மகிட்ட எடுத்து நம்ம அடுத்து மாதிரி சரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த வில்லேஜ் தான் போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, கட் பண்ணி போடுங்கன்னா அடுத்த வீடியோலேருந்து கட் பண்ணி போடுறேன். இங்கே ஸ்கிப் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டு க்ரியேட்டிவ் மூடில் எதாவது பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அதனால் நான் கட் பண்ணாமல் விளையாண்டு போட்டுட்ருக்கேன். சரி ஏன் நம்பிக்கை இருக்குது அப்படி சொல்லி கட் பண்ணி போடுறேன்னு சொன்னீங்கன்னா கட் பண்ணி போட்டுருவேன், லேட் ஆகாது. நம்ம எப்படியோ வீடியோவோட 21 செகண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 21 நிமிஷத்துக்கு வந்துட்டோம். 32 நிமிஷம் இருக்குது. இப்படி பார்த்தாலும் 11 நிமிஷத்துக்கு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த வீட்டு மேலே ஏறி எங்கேயாவது குதிரை ஏதாவது இருக்கான்னு பார்க்க தான் வீட்டு மேலே ஏற போகிறேன். அதுக்கு டர்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், டர்ட் கைக்கு வர மாட்டேங்குது. இன்வென்ட்ரி ஃபுல்லு. மேலே ஏறியாச்சு. இங்கே எட்டி பார்த்தேன் எங்கேயாவது போகலாமான்னு. பார்க்க மாட்டேன். சரி அந்த சைடு போவோம். அடித்து இறங்க போகிறேன் அந்த சைடு. ஏன் அந்த சைடு போகிறேன்னா, அங்கே ஒரு குதிரையை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். வெள்ளை குதிரை, ஆனால் ஸ்லோவாக தான் போகும். அது வந்துட்டு நீங்களே பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக போகுங்க. சரி அந்த சைடு வேணாச்சுட்டு இந்த சைடு வந்துட்டுருக்கேன். சரி பார்த்தா இந்த சைடு ஒரு குதிரை இருக்குது, அதே வெள்ளை குதிரை மாதிரியே இருந்துச்சு. இதையும் போட்டுடலாமா? டம் 2 இருக்குங்க. டம் டம் பாருங்கள், நான் துள்ளிட்டு கூட அடிக்க மாட்டேங்க, நம்ம ஒரு பாட்டு. சரி ஆக்ஸ் போச்சு. அடி அடிச்சாச்சு. கைஸ் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவங்க கூட நம்ம மல்டிப்ளேயர் போடலாம். அதுக்கு நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரீச் இருக்குது. இது ஏற்ற மாட்டேங்குது. ஏற்றிட்டு சரி ஓகே ஏற்றியாச்சு. யாரி போயிடுவோம். சேடில் மாட்டியாச்சு. ரைட் கோ. டடதட். இங்கே மணி வந்துட்டு இப்போ நான் எடிட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணி 9:17. எனக்கு இப்போ ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் தவிர பண்ணாமல் வந்து நான் இங்கே எடிட் பண்ணிட்டுருக்கேன். சரி இந்த வீட்டுக்கு ஒரு பாய். வீடு இல்லை, சாரி வில்லேஜுக்கு ஒரு பாய். நம்ம எங்கே போகலாம்? கால் போன போக்குங்க நான் போகிறேன். கைஸ் இங்கே தான் ஒரு பெரிய விஷயம் நடக்கும், அதை நீங்கள் பாருங்கள், பொறுத்து வந்து பாருங்கள். இங்கே பங்கின் இருக்கா, இங்கே பங்கிங்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுவேன். ஏன்னா இங்கே ஒரு பெரிய விஷயம் நடக்கும், அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எடுக்கலாம்னு நினச்சேங்க அப்போ, ஆனால் அப்போ எடுக்கலாம் வேலை காட்டினா விட்டுட்டேன். வரும்போது தேட்டர்லாம் பார்த்தேன். தேட்டரில் வச்சு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியாதுப்பா. அது மேலே ஏறி இங்கே பார்க்கும்போது தூரத்தில் ஒன்று தெரிஞ்சு, அது அங்கே போய் பார்க்கும்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ், வேறு ஒன்றும் இல்லை. அண்ணா தெரிஞ்சு பாருங்கள், வில்லேஜுங்க. அதுக்கப்புறம் தெரியாமல் தண்ணிக்குள்ளே குதிரையை விட்டுட்டேன். ஒரு காப்பர் சேடில் வேறு, இந்த காப்பர் ஆர்மர் பண்ண சேடில், இதுக்காண்டி நான் தண்ணிக்குள்ளே ஏறினாலும் அது ஏற்ற மாட்டேங்கி. அதுக்காண்டி இதுக்கு வழி போட்டுலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னலாமா பண்ணேன். அதுவும் ஒர்க் ஆகலை. லாஸ்ட்டில் என்ன தெரியுமா பண்ணிச்சு, என்ன தெரியுமா ஆச்சு,
அது ஒரு பெரிய கதை, அது நீங்களே கேளுங்க. இத்தனைக்கு தண்ணிக்குள்ளே போய் பிளாங்கு வெட்டிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த முடியாது, வேறு இது வந்துட்டு இல்லாமல் இது பெட்ராகில் இந்த கதவு போட்டுலாம் பண்ண முடியாது. சரி இதில் வச்சாச்சு, இது வருமானு பார்க்கேன். ஆப்பிள் இருந்தால் கூட வரும்னு நினச்சேன், ஆனால் ஆப்பிள் இல்லை. இருட்டாயிட்டு தூங்குவோன்னு சொல்லிட்டு தூங்க போகிறேன். இது நம்மளோட டே 3 இந்த இது டே 2, இது டே எத்தனை தெரில, இது டே 3. அடுத்த நாள் டே 3ன்னு நினைக்கேன். ஆமாம், அடுத்த நாள் டே 3 கைஸ். இது ஏதோ ஒன்று அடிக்கி வச்சுங்கள அப்படின்ட்டு ஓடி போய் தூங்கின நான் தான் தூங்கியாச்சு. இப்போ டே 3ல் தான் இருக்குது. எனக்கு ஒரு சம்பவம், இதெல்லாம் எப்படியாவது அங்கே கொண்டு போனதுட்டு தள்ளிட்டு கொண்டு போகலான்ட்டு என்ன பண்ணேன், தள்ள ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பெட் எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லி பெட் எடுக்க வந்துட்டேன். அப்போ இந்த பெட்டை எடுத்தது தான் பெரிய தப்பாக போச்சு. பெட்டை எடுத்தங்க, ரீசெட் பாயிண்ட்டு போயிட்டு, சரி ரீசெட் பாயிண்ட்டு போனது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ மரணமாக ஒரு அடி வாங்குவேன் பாருங்கள். நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிடுவேன். தள்ளிட்டு போகும்போது தான் டம்முன்னு விடுவான் ஒருத்தன், சூடாயுதத்தை முதுகுலேயே விடுவான் பாருங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டே இருப்பேன், டப்புன்னு விடுவான் சூடாயுதத்தை. பின்னாடி பார்ப்பேன், திரும்பி பார்ப்பேன், எவனும் இருக்க மாதிரி இருக்காது. தண்ணிக்குள்ளேருந்து வருவான் ஒருத்தன். சரி ஓடிடுவான் அப்படின்ட்டு ஓடியே அடிச்சிருவான். நான் வந்துட்டான், ஒரு அடி அடிப்பான், அடிச்சிட்டான். சரி திரும்ப ரீஸ்பான் ஆனது தான் வந்துட்டு இங்கே வந்துட்டேன். சரி இந்த இடம் ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட்டே வந்த பாயிண்ட். அப்புறம் இங்கேருந்து அங்கே வர போவேன், அதுதான் இப்போ இருக்க கதையே. சரி நான் இவ்வளோத்துக்கெல்லாம் இது கொடுக்க முடியாது, நான் இதை கட் பண்ணிடலாம் தான் பார்க்கேன். அண்ணா இருக்குது நம்மளோட வில்லேஜ், ஃபஸ்ட்டு வில்லேஜ். இந்த வில்லேஜ் நேராக போவோம், போய் அந்த வில்லேஜ் வந்து அங்கே போயிடுவோம். சரி நம்ம அந்த வில்லேஜுக்கு இப்போ இந்த வில்லேஜ்லேருந்து அந்த வில்லேஜ் வந்தாச்சு. இப்போ இந்த வில்லேஜ்லேருந்து இங்கே இருக்க எல்லா லூட்டையும் ஃபஸ்ட்டு பொறுக்கிடுவோம். இது பொறுக்கிறாங்க ரொம்ப ஜனையாயிட்டு, இதுக்கு எல்லா லூட்டையும் பொறுக்கணும். இங்கே பாருங்கள், கிடந்து பொறுக்கணேன். பொறுக்க வந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒரு வெறி ஆகிட்டு, என்னங்க இது இப்படி இருக்குன்னு. நான் சர்வே மோடில் விளையாடவே மாட்டேன். நான் கடந்தது க்ரியேட்டிவ் தான். நான் இருக்க எல்லாத்தையும் எடுத்துருக்க சாக்கில் ஒருத்தன் தம்மு வந்து அடிப்பான். அதை அவனை அப்படியே விட்டுருவேன். ஏன்னா நம்மகிட்ட இப்போ சரியான இதுவும் இல்லை, அது பேர் ஆர்மர். வேறு ஆர்மர் இல்லாததுனால தான் அவன் அடித்தான், இல்லாட்டி அடிச்சிருக்க முடியாது. அதுக்குள்ளே நான் அவன் அடிச்சிருப்பேன். சரி இதுக்கு எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஃபர்னஸு அது இதுன்னு எல்லாம் கிடக்கு, எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஹார்ஸ் அங்கே கொண்டு போனாங்க. இந்த ஹார்ஸு கூட எனக்கு வேண்டாம், அதில் இருக்க இந்த 2 சேடலும் இன்னொன்று இருக்குது, அது தான் வேணும். அயன் எடுத்துப்போம். அயன் தலைவரை போட்டு நான் அயன் எடுத்துருக்கேன். சரி நீங்கள் நான் அதுக்கு எப்படியா, சரி தலைவர் அங்கே கொண்டு போவோம். டால்ஃபின் ஸ்பீடாக ஓடும்போது டால்ஃபின் வரணும்னு கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையானு தெரில. தண்ணிக்குள்ளே ஸ்பீடாக போகும்போது டால்ஃபினை நம்ம ஏற முடியுமா? டால்ஃபின் மேலே ஏற முடியுமான்னு தெரியல. சரி இவன் எவனை அடித்தா இப்போ தான் அடிப்பான், அவனை கண்டுக்கிடவே மாட்டேன். என்ன வருவான் பாருங்க, பாட்டு போய் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வருவான். அவனை பற்றி என் பயத்தன்னா, அவன் கையில் அந்த சூடாயுதம் வச்சிருந்தான். சூடாயுதம் அடிக்கும், அதுக்கானே அவனை பற்றி பயந்தேன். இவனை பார்த்து பயப்பட மாட்டேன், என் கையில் ஒன்றுமே இல்லை. இது பாய்சன் போட்டேட்டாலாம் இருக்குது, எதுக்கு இருக்கிறதே தெரியாது. சரி இவனை தள்ள ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கே இதை பார்த்தாலே பயமாக இருக்கேன், திரும்பி வந்து பயன்படுத்துது. சரி கஷ்டப்பட்டு இதை கொண்டு போய்ட்டு அங்கே வச்சு வீடியோவை முடிச்சுக்கலாம். அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஆட்டையை போடுவோம். அதுக்குள்ளே வீடியோலாம் முடிக்க மாட்டேன். 32 நிமிஷம் 32 செகண்டு. சரி கஷ்டப்பட்டு இதை அங்கே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தாச்சு. நான் இங்கே ஒரு டர்ட்டில் கிடக்கு. அந்த டர்ட்டில்லாம் எதுக்கு தான் ஆகும்னு தெரியாது எனக்கு. அது எதுக்கு இந்த மைண்ட்கிராஃப்ட் டர்ட்டில் எதுக்கு இருக்குன்னே தெரில. சரி இவன் இங்கே கொஞ்சம் சைடில் கொண்டு வருவோம். உள்ள இருக்க 2 எடுப்போம். திறந்தாச்சு. 2 எடுத்தாச்சு. எடு அது இது எனக்கு இது எவனே தெரியாதுப்பா.
ஹெவி இது எடுப்போம். இந்த இந்த இதுவும் எனக்கு பிடிக்கலன்னா இங்கேருந்து ஓடிடுவேன். அடுத்தது நான் ஃபஸ்ட் நல்ல இடத்த பார்த்து அங்கே மைனிங் போவோம். மைனிங் முக்கியம், எல்லாருக்கும் தெரியும். மைனிங் போனால் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும். சரி, இது நம்ம எடுத்துப்போம். கேரட் நம்ம தேவைப்படும். சா ஐயா கரெக்ட் பண்ண முடியல. இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது போல். இன்வென்ட்ரியை தர என்ன தேவையில்லாமல் இருக்கோ. ஊரில் எதுக்கு கீழே போடுறேன்னே தெரிலங்க. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது ஊரில் எதுக்கு போடுறேன்னு தெரில. என்கிட்ட ஒரு பாய்சன் என்கிட்ட கிடந்துச்சு, பாய்சன் பொட்டேட்டோ. அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அதை போடாமல் நான் ஊரில் கொண்டு போட்டிருக்கேன். சரி, நம்ம இந்த இடத்த மைனிங் எடுப்போம். மைனிங் பண்ணுவோம். சரி, நிறையவே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துடுவோம். நிறையவே இருக்குது. பின்னாடியும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு எடுப்போம். சரி, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோவை முடிக்க போகிறோம். எப்பவும் திரும்பி அது உடனே தான் சொல்லுவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நைட்டாக வர மாதிரியே தோணுது. அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் உள்ளதையும் ஆட்டையே போட்டுருவோம். யாருங்க என்னையே பார்த்துட்ருக்கான்? சில வில்லேஜெல்லாம் நம்மளே பார்ப்பானுங்க, புது ஆள் மாதிரி. அது பார்க்கும்போது டென்ஷன் ஆகும். சரி, எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். எடுத்தாச்சு. சரி, வச்சிருவோம்மா. நல்லா இருக்கு. சரி, எடுத்து சீடு வந்து எடுப்போம். வச்சாச்சு. ஒரு 2 3 4 5. இங்கே இருட்டாயிட்டுன்னு நினைக்கங்க. ஆமாம், இருட்டாகுது. நமக்கான டே நம்ம இன்றைக்கே முடிச்சுப்போம். நம்மளோட வீடியோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. பெட் எடுக்கிறோம் கிட்ட. இது வீடு வந்துட்டு இந்த கட்டிங் ஏதோ ஒன்று அது வச்சுருக்கோம். அந்த வீடு உள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போகிறோம், போட்டுறோம், பெட்டை போடுறோம், படுக்கிறோம். பாய் கைஸ், அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.